பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். நம்முடைய சபையில் இன்றைய காலையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. விசுவாச மக்கள் யாவரும் வெளியூர் உள்ளூர் ஜனங்கள் கூடி வாருங்கள். நாளை தினத்திலே பூவாலூரில் இருங்களூரில் பரிசுத்த ஆராதனை இருக்கிறது. சரியான நேரத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். அது ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிழலுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அப்படி வருக பரியந்தம் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துவாராம். அதனால தான் கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி. தேசமெல்லாம் பஞ்சம், எல்லாம் பஞ்சம், கஷ்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவராக இயேசுவை தேடி உத்தமமாய் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் தேசத்திலே எவ்வளோ பஞ்சம் கஷ்டம் கொள்ளை நோய் வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. காரணம் கேட்டால் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. இயேசுநாதர் நம்மளை நடத்தணும். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி வார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. இயேசுவை 100% உண்மையாய் நேசிக்கிறவர்கள், 100% பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், 100% ஜெபத்தை நம்பியிருக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த சனிக்கிழமை காலையில் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.